ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம கிட்ட போட்டோட புது போட் Airdopes 101 வந்து இருக்கு. இது பார்த்தீங்கன்னா நேற்று 12 மணிக்கு தான் வந்து லான்ச் ஆச்சு. நான் லான்ச் அப்போயே வந்து இது ஆர்டர் போட்டேன். ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் போட்டேன். ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் உடனே வந்து டெலிவரி பண்ணிட்டாங்க. 9 மணிக்கே டெலிவரி பண்ணிட்டாங்க. ஸோ ரொம்ப குவிக்கான டெலிவரி தான். பின்னாடி பார்த்தீங்கன்னா இதோட கீ ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. நம்ம இதெல்லாமே ரிவ்யூவில் வந்து கவர் பண்ணிக்கலாம். முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேட் இன் இந்தியா பை அன் இந்தியன் பிராண்டுன்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இயர்ஃபோன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்தியாவில் தான் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயம் தான். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா போட் மற்ற இயர்பட்ஸ் இதுக்கு முன்னாடி இவங்க லான்ச் பண்ண இயர்பட்ஸ் எல்லாமே சைனாவில் தான் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க. ஆனால் இந்த டைம் வந்து நம்ம இந்தியாவிலே மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டாங்க. அது ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். அப்புறம் இங்கே முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இயர்பட்ஸ் வந்துருச்சு. இதை மறந்துட்டேன் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து யூசர் மேனுவல் இங்கே வந்து பின்னாடி வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வேறு ஏதாச்சும் கொடுத்துருக்காங்களா? ஸோ அது இல்லை, அது ஆக்சுவலி இப்படி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அது கீழே விழுந்துருச்சு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேப்பர் ஒர்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. FAQ கார்டு, அப்புறம் இது வேறு என்னமோ ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த ஆஸ் யூஷுவல் அந்த போட்டோட பிராண்டிங் கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே வந்து 1 வருஷம் வாரண்டி கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டைப் சி கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, இப்போ நம்ம இதோட இயர்பட்ஸை வந்து எடுத்துப்போம். இயர்பட்ஸ் பார்க்க நல்லா தான் இருக்குது, குட்டியாகவும் இருக்குது. சரி, ஓகே கைஸ், இந்த இயர்பட்ஸை கொஞ்ச நேரம் டெஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். ஸோ கைஸ், இந்த இயர்பட்ஸை கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணிட்டு இப்போது இதோட ரிவ்யூக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதோட டிசைன்லேருந்தே ஆரம்பிச்சிருவோம். இந்த இயர்பட்ஸோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட் எதுனா இதோட டிசைன் தான். நமக்கு இந்த இயர்பட்ஸ் வந்து ஃபுல்லாக பிளாஸ்டிக்கில் வந்து செஞ்சுருக்காங்க. நல்ல விஷயம் என்னன்னா நமக்கு வந்து மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அதனால் அந்த அளவுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்மச்சஸ் வந்து ஆகாது. அதே சமயத்தில் பில்ட் குவாலிட்டி வைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் இந்த இயர்பட்ஸோட பில்ட் குவாலிட்டி வந்து என்னோட ரியல்மி பட்ஸ் Q2 பெட்டராக இருக்குன்னு நான் வந்து சொல்லுவேன். இந்த ரியல்மி பட்ஸ் Q2 பார்த்தீங்கன்னா இதை விட 1000 ரூபாய் அதிகம். பட் இவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டைப் சி போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு LED லைட் இண்டிகேட்டர் இருக்குது. இந்த LED லைட் இண்டிகேட்டர் வந்து இயர்பட்ஸ் வந்து சார்ஜ் ஏறுதா, அப்புறம் கேஸ் வந்து சார்ஜ் ஏறுதா நமக்கு வந்து இண்டிகேட் பண்ணும். அப்புறம் இயர்பட்ஸோட டிசைன் வரையில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்தியன் டைப் ஸ்டைலில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்தியன் டைப் ஸ்டைல் கொடுத்ததாலுமே ஸ்டிங் டிசைன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு அப்படியே ஏர்பாட்ஸ் ப்ரோ மாதிரியே இருக்குது. அப்புறம் இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா குட்டியாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. கேரிங் கேஸுமே நல்லா குட்டியாக இருக்கனால இது ஈஸியாக வந்து பாக்கெட்டில் வச்சுக்கலாம். இப்போ ஃபிட்டின் வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸில் வந்து ஆங்குலர் யூனிட் டைப் கொடுத்தனால இது பார்த்தீங்கன்னா பக்காவாக ஃபிட் ஆயிடுச்சு. ரொம்ப நேரம் போட்டு யூஸ் பண்ணியிருந்தேன், இது இருந்ததே தெரியல. இயர்பட்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லா லைட் வெயிட்டாக இருந்தனால சூப்பராக இருந்துச்சு. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஃபிட் வந்து பிரச்சனையே இருக்காது. அப்புறம் இன்னொரு விஷயம், அந்த போட்டோட சிம்பிள் வந்து இந்த டச் கண்ட்ரோல்ஸ் ஏரியாவில் கொடுத்துருக்கிறது பார்க்குறது கொஞ்சம் நல்லா அட்ராக்டிவாக இருக்குது. அடுத்து இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டச் கண்ட்ரோல்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் வர மற்ற TWSலாம் பார்த்தீங்கன்னா டச் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. டச் கண்ட்ரோல்ஸ் கொடுத்தாலுமே பார்த்தீங்கன்னா அது வந்து மொக்கையாக இருக்கும். அதனால் மோஸ்ட்டாக எல்லாருமே என்ன ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னா பட்டன் கண்ட்ரோல்ஸ் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஆனால் இவங்க வந்து கொடுத்துருக்க டச் கண்ட்ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரொம்ப நல்லா ஒர்க் ஆச்சு. அதனால் டச் கண்ட்ரோல்ஸில் வந்து பிரச்சனையே இல்லை. இதோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்னென்னா, நம்ம வந்து 2 இயர்பட்டில் ஏதாவது ஒரு இயர்பட்டை வந்து ஒரு டைம் டேப் பண்ணோம்னா மியூசிக் வந்து ப்ளே இல்லைனா பாஸ் ஆகும். ரைட் இயர்பட்டை வந்து டபுள் டேப் பண்ணோம்னா ஃபார்வர்ட் ட்ராக் போகும். லெஃப்ட் இயர்பட்டை வந்து டபுள் டேப் பண்ணோம்னா பேக்வர்ட் ட்ராக் போகும். ஒரு 2 இயர்பட்டில் ஏதாவது ஒரு இயர்பட்டை வந்து 3 செகண்டுக்கு வந்து டச் அண்ட் ஹோல்ட் பண்ணோம்னா வாய்ஸ் அசிஸ்டன்ட் வந்து வேக் ஆகும். இதே டச் கண்ட்ரோல்ஸை வந்து நம்ம கால் அப்போயுமே யூஸ் பண்ணிக்கலாம். காலை வந்து ஆன்சர் பண்ணவோ இல்லை என்கால் பண்ணுறதுக்கோ நம்ம 2 இயர்பட்டில் ஏதாவது ஒரு இயர்பட்டை ஒரு டைம் டேப் பண்ணால் போதும், அது எக்ஸிக்யூட் பண்ணிடும். அப்புறம் காலை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து 2 இயர்பட்டில் ஏதாவது ஒரு இயர்பட்டை வந்து 1.5 செகண்ட்ஸ்க்கு வந்து ப்ரெஸ் பண்ணோம்னா கால் வந்து ரிஜெக்ட் பண்ணிடும். அடுத்து இதோட பேட்டரி லைஃப் எப்படி இருந்துச்சுன்னு நம்ம பார்ப்போம். இங்கே தான் இந்த இயர்பட்ஸ் வந்து கொஞ்சம் அடி வாங்குதுன்னு நான் வந்து சொல்லுவேன். இதோட டோட்டல் பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா 15 hours. ஓகே, இது வந்து டீசென்ட் தான். ஆனால் வந்து இந்த இயர்பட்ஸோட இண்டிவிஜுவல் பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா வெறும் 3 மணி நேரம் தான். இதான் வந்து கொஞ்சம் மொக்கையாக இருக்குது. அட்லீஸ்ட் இவங்க வந்து 4 hours ஆச்சு இவங்க வந்து கொடுத்துருக்கணும். ஆனால் நல்ல விஷயம் என்னன்னா நமக்கு வந்து டைப் சி சார்ஜிங் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் நம்ம என்ன நோட் பண்ணோம்னா, இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேக்ஸிமம் வந்து 5 volts 2 amps தான் வந்து சார்ஜ் பண்ணும். இது அதை இவங்க வந்து தெளிவாக இங்கே வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் என்னோடய OnePlus சார்ஜர் இருக்குல்ல, இந்த OnePlus சார்ஜரில் பார்த்தீங்கன்னா அது வந்து சுத்தமாக வந்து சார்ஜே பண்ண முடியல. இன்னொரு சார்ஜர் இருந்துச்சு 18 வாட் சார்ஜர், அதில் தான் வந்து இது வந்து சார்ஜ் ஆச்சு. அப்புறம் கனெக்டிவிட்டின்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸில் நான் எந்த வித ப்ராப்ளம்ஸுமே ஃபேஸ் பண்ணல. இதில் வந்து ப்ளூடூத் 5 தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இப்போ ரீசெண்டாக வர போட் இயர்பட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா IWP டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதாவது இன்ஸ்டன்ட் வேக்கன் பேர் டெக்னாலஜி.
இந்த இயர்பட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா அது யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் லேட்டன்சின்னு வரையில் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பில் டெஸ்ட் பண்ணும்போது இதோட லேட்டன்சி ரேட் வந்து அப்ராக்சிமேட்டாக 200 மில்லி செகண்ட்ஸ்க்கு வந்துச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான லேட்டன்சி ரேட் தான் இந்த பட்ஜெட்டுக்கு கம்பேர் பண்ணும்போது. ஸோ நான் வீடியோஸ் பார்க்கும்போது சுத்தமாக ஃபேஸ் பண்ணல. கேம்ஸ் ஆடும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட்டாக ஃபேஸ் பண்ணேன். அதுவும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு கேஷுவல் கேமராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது ப்ராப்ளமாகவே இருக்காது. அப்புறம் கால் குவாலிட்டின்னு வரையில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக இருந்துச்சு. நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எதிர்பார்த்தேன். ஏன்னா இதில் வந்து ஸ்டிங் டிசைன் இருந்ததுனால. ஸோ அதனால் ஆவரேஜாக தான் இருந்துச்சு. அப்புறம் இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு எந்தவித வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங்குமே தரல. கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்று கொடுத்துருக்கலாம். அட்லீஸ்ட் IPX2 வச்சு அவங்க கொடுத்துருக்கணும். அடுத்து இதோட சவுண்ட் குவாலிட்டி எப்படின்னு நம்ம பார்ப்போம். இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 13mm டிரைவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதான் இந்த இயர்பட்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அப்புறம் பெரிய மைனஸ் பாயிண்ட்டு நான் வந்து சொல்லுவேன். பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா இதில் வந்து 13mm பெரிய டிரைவர்ஸ் இருக்கனால அதோட பேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் சவுண்டும் நல்லா இமர்சிவாக நல்லா சூப்பராக இருந்துச்சு. மைனஸ் பாயிண்ட் என்னன்னா பேஸ் வந்து ரொம்ப சூப்பராக கொடுத்தனால மற்ற டோன்ஸ் அதாவது லோஸ் மிட்ஸ் வோக்கல்ஸ்லாம் இவங்களால ஒழுங்காக டியூன் பண்ண முடியல காஸ்ட் கட்டிங்னால. ஸோ பர்சனலாக நான் என்ன பண்ணியிருப்பேன்னா பேஸை வந்து கொஞ்சம் லைட்டாக கம்மி பண்ணி மற்ற டோன்ஸும் நான் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருப்பேன். ஸோ அப்படி இம்ப்ரூவ் பண்ணனால இன்னும் நல்லா வெல் பேலன்ஸ்டாக இருக்கும். மற்ற டோன்ஸாக ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது. ஆவரேஜ் டு அபவ் ஆவரேஜாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்புறம் இதில் வந்து இன்இயர் டைப் ஸ்டைல் யூஸ் பண்ணியிருக்கனால நமக்கு வந்து சவுண்ட் ஐசோலேஷன்லாம் சூப்பராக இருந்துச்சு. அதிலலாம் எந்தவித பிரச்சனையும் இல்லை. ஸோ ஓவராலாக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா நீங்கள் நல்லா பேஸ் லோவராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இயர்பட்ஸ் வந்து பிரச்சனையெல்லாம் தாராளமாக சூப்பராக இருக்கும். பட் நீங்கள் நல்ல வெல் பேலன்ஸ்டான ஆடியோ நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்கன்னா இதை விட மற்ற இயர்பட்ஸ் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து கொஞ்சம் லைட்டாக பெட்டராக இருக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசிக்கு வந்துட்டோம். இந்த இயர்பட்ஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1500 ஸோ இந்த இயர்பட்ஸோட பெரிய அட்வான்டேஜ்னா இதோட பில் குவாலிட்டி தான். இதோட பில் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. மெயினாக இந்த இயர்பட்ஸ் பார்க்குறதுக்கு நல்லா அட்ராக்டிவாக இருக்குது. செகண்ட் பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா அதோட டச் கண்ட்ரோல்ஸ் தான். இதோட டச் கண்ட்ரோல்ஸ் தான் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வர மற்ற இயர்பட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆவரேஜாக தான் இருக்கும். அப்புறம் தேர்ட் என்னன்னா அஃப்கோர்ஸ் இந்த இயர்பட்ஸோட பேஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் லேட்டன்சியும் பரவாயில்ல, நல்லா சூப்பராக தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இயர்பட்ஸோட நெகட்டிவ்ஸ்லாம் பார்த்துடலாம். நெகட்டிவ்ஸ்னால் மற்ற டோட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக தான் இருக்குது. கண்டிப்பாக இந்த இயர்பட்ஸ் வந்து கொஞ்சம் லைட்டாக வெல் பேலன்ஸ்டாக வந்து கொடுத்துருக்கலாம் ஆடியோவை. அப்புறம் மெயினாக பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இந்த இயர்பட்ஸில் என்னன்னா இதோட பேட்டரி லைஃப் தான். வெறும் 3 மணி நேரம் தான். ஸோ அட்லீஸ்ட் 4 hours தான் வந்து கொடுத்துருக்கணும். 1500 rupees ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா 1300 rupeesக்கு இந்த இயர்பட்ஸ் வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்கலாம். 1500 வந்து கொஞ்சம் அதிகமாக தோணுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த இயர்பட்ஸ் வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களான்னு கமெண்ட்டில் போடுங்க. அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.